முக்கியமானது யூடியூப்ல வர இன்கம் விட அதர் சைட்ல இருந்து வர இன்கம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால நீங்க வந்து இப்ப சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். அதே போல நீங்க வீடியோஸ் ரெகுலரா போடுறீங்க அப்படினாலே ஒரு நல்ல growth கிடைக்கும். பாத்தீங்கன்னா இப்போ 80 வீடியோஸ்க்கு மேல போட்டேன், பட் இன்னும் எனக்கு growth கிடைக்கல. இது நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்ல யூடியூப்ல வீடியோ போகும் டிமோட்டிவேட்லாம் பண்ணுவாங்க. டெலிவரி ஓட்டுறவனுக்கு இருக்கா யூடியூப் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. யூஸும் போல அந்த டைம்ல அப்படி நினைச்சு டிமோட்டிவேட் வேணான்ற மாதிரி முடிவு பண்ணேன். கொஞ்சமா கத்துக்கிட்டு இப்போ இது வந்து எனக்கு ஒரு ஜாப் மாதிரி வந்து ஆயிடுச்சு. இது வந்து நம்ம எப்படி வந்து இன்னைக்கு படிச்சவங்க வெளியில போய் வேலை பாக்குறாங்களோ அதே மாதிரி இது நமக்கு ஒரு வேலை, இது நம்ம வந்து நல்லபடியா பண்ணணும், நம்மளும் ஒரு ஏர்னிங் பார்க்கணும், நல்லபடியா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேட் வந்து எனக்கு யூடியூப் வந்து கொடுத்தது. பிப்ரவரி எண்டில் வந்து நான் ஏர்ன் பண்ணேன். அதுக்கப்புறமா 2022 ஃபுல்லாக எனக்கு இன்கம் வரல, 2023 இன்கம் வரல, 2024 இன்கம் வரல. யூடியூப்ல வந்து நம்ம வீடியோஸ் போட்டு காசு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது. வீட்டில் கூட என்ன திட்டுவாங்க, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, நீ எதுக்கு இந்த ஃபோனும் ட்ரைபோடுமா அலைஞ்சிட்டு இருக்கேன்னு ஏகப்பட்ட திட்டு வாங்கியிருக்கேன். 5 வருஷமா பொறுமையா இருந்திருக்கேன். பாத்தீங்களா, நான் வந்து விடவே இல்லைங்க. என்னதான் வருதுன்னு பார்ப்போமே, விடாம நம்ம வீடியோஸ் போவோம். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு முழுமையா யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பா பொறுமைங்கிறது வேணும். கண்டிப்பா நம்மளால இந்த பிளாட்ஃபார்ம்ல சர்வே பண்ணவே முடியாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல வீடியோ போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ்க்குலாம் 3 வியூஸ் 5 வியூஸ், நம்ம வீட்லயே 4 ஃபோன் இருக்குன்னா அந்த 4 பேருக்குள்ள போன்ல இருந்துமே வியூஸ் வந்து போயிருக்கும். 4 வியூஸ் தான் போயிருக்கும், 5வது வியூஸ் போகாது. மனசு உடைஞ்சு இருப்பேன். நீங்க யூடியூப்ல வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, உங்க வீடியோஸ்க்கு வியூஸ் வரலன்னு கவலைப்படுறீங்களா, உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வரலன்னு டிமோட்டிவேட்டடா இருக்கீங்களா, இந்த வீடியோவை பாருங்க. உங்க தன்னம்பிக்கை தைரியத்தை தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்க ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஆல்ரெடி சேனல் வச்சிருக்கிறவங்க ரீஸ்டார்ட் பண்ணி உங்க வாழ்க்கையில எல்லா செல்வ செழிப்போடு இருக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த நண்பர் தான் நார்மலா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஆல்ரெடி போட்ட வீடியோல இருந்து வெறும் 2 வீடியோஸ்க்கு மட்டுமே ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் 10,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய் வரை சம்பாதிச்சுட்டு வந்திருக்காரு. வாங்க இந்த நண்பர் என்ன சொல்றாருங்கிறத கேட்கலாம். நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். ஒரு வருஷம் வீடியோ போட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஹவு டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போட்டு நான் வந்து ஒரு மாசமே நான் வந்து மறந்துட்டேன். அந்த வீடியோக்கு வியூஸும் போகல. அப்புறம் வீடியோ போட்டதே நான் மறந்துட்டேன். ஓகேங்களா, மறந்து ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. திடீர்னு வந்து பார்க்கும்போது அந்த வீடியோக்கு வந்து 5000 வியூஸ் வந்துச்சு, 10,000 வியூஸ் வந்துச்சு. அந்த மாதிரி டே பை டே வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூஸ்க்கு வந்து 1 லட்சம், அந்த வீடியோக்கு வந்து 1 லட்சம் வியூஸ் போயிடுச்சு. 1 லட்சம் வியூஸ் போனதுக்கப்புறம் என்னோட ரெவன்யூ செக் பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு வந்து $100 ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்போ $100 ரீச் ஆகும்போது ஒரு மாசத்தை தாண்டி போயிடுச்சு. ஸோ ஒரு மாசமா நான் வந்து வீடியோ எதுவும் சரியாக அப்லோட் பண்ணல அந்த சேனல். ஓகேங்களா, நான் வந்து எப்பயும் போல வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒன்றுமே பண்ணல. ஆனால் வந்து எப்பயோ ஒரு போட்ட ஒரு 1 மந்த் முன்னாடி போட்ட வீடியோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதம் 21 25 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கையில் காசே வந்துருச்சு. ஒரு ஐ திங்க் ஒரு 10,000 வந்துச்சு வச்சுக்கோங்களேன். 10,000 வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு திரும்ப இன்னொரு வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த யூடியூப் ரிலேட்டட் சம்மந்தமாக எல்லா வீடியோஸ் நான் போட ஆரம்பிச்சேன். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ அதுக்கப்புறம் எந்த வீடியோ சரியாக போகல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ரொஃபைல என்னோட இன்ஸ்டா பேஜை வச்சு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆச்சு. அது ஒரு 30,000 சம்திங் வியூஸ் போச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $40 இருந்துச்சுன்னா இந்த வீடியோ $15 வரும். இதில் $40, இதில் $15, அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா $55 வந்துடும். அது $55 வந்ததுக்கப்புறம் $100 வந்தால் பணம் எடுக்க முடியும். ஸோ ஆனால் அந்த மாதம் வராது. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு $50 சேர்ந்துரும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் நான் வந்து பார்த்தீங்கன்னா $10, $12 நான் வந்து யூடியூப் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. நான் இன்னைக்கு அதுக்கப்புறம் நிறைய வீடியோ நான் அவ்வளோ பெருசாக வீடியோ போடல. இந்த 2 வீடியோ வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் விட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா $10, $12 சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம வந்து வீடியோ வந்து தினம் போட்டால் தான் நமக்கு வந்து காசு வருமா, இந்த பல வீடியோ ஆல்ரெடி போட்ட வீடியோவில் வந்து உங்களுக்கு வியூஸ் போயிட்டே இருக்கும், அது மூலியமாக வந்து காசு வருமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் பண்ணுவீங்க. ஆமாங்க, நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, நல்லா உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் என்னைக்கோ போட்ட வீடியோ வந்தாலுமே உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் போனால் கூட உங்களுக்கு காசு வரும். ஓகேங்களா, ஸோ வீடியோ வந்து போட்டு வைங்க, உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா எப்பனா உங்களுக்கு வந்து காசு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த சிஸ்டரோட மோட்டிவேஷன் தாங்க. யூடியூப்ல வீடியோ போட்டு யூடியூப்ல வர்ற இன்கம் விட யூடியூபை வச்சு சைட்ல இன்கம் பார்க்கலாம்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கறத வாங்க கேட்கலாம். என்னுடைய ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அதுதான். மொத்தமா பாத்தீங்கன்னா ஏப்ரல் 29 எனக்கு மானிடைஸ் ஆச்சா. ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ 8 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நியர் பை 8,000. ஸோ 8,000 ரூபாய் வந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாசம் 1,000 ரூபாய் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ மாசம் 1,000 ரூபாய் வந்திருக்கு. நமக்கு 8 மாசத்துக்கு 8,000 ரூபாய் வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்க வந்து 1.5 வருஷமா இதுக்கு வந்து எஃபோர்ட் போட்டுருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு 8,000 ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. 8 மாசத்துக்கு 8,000 ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. அட்லீஸ்ட் மாசம் ஒரு 8,000 அப்படின்னா கூட பரவாயில்ல. உங்களுக்கு 8 மாசத்துக்கு 8,000 தானே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நான் வந்து சிவில் தமிழ் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மானிடைஸ் ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. இன்னுமே என்னுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா ஒரு 250-300 வியூஸ் தான் போகும். ஆனா எனக்கு அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் கிடைச்சது. ஓகேங்களா, ஸோ நான் அந்த டீச் பண்றது மூலியமா எனக்கு பர்சனலா சேட் பண்ணி அவங்களுக்கு தனியா செப்பரேட்டா கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. ஸோ அதுல எனக்கு தனியா செப்பரேட்டா இன்கம் வரும். அதுக்கப்புறம் முக்கியமானது பாத்தீங்கன்னா நீங்க வந்து எஜுகேஷன் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க வேற ஏதாவது நார்மலா இப்போ இவன் மணி சேனல் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி vlog சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு முக்கியமானது யூடியூப்ல வர இன்கம் விட அதர் சைட்ல இருந்து வர இன்கம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். என்னோட இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 700 மேல வந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து மேல வந்து இன்சர்ட் பண்றேன், இமேஜ் இன்சர்ட் பண்றேன். ஸோ அப்பதான் உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும், இதுதான் கரெக்டான அமௌண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால நீங்க வந்து கம்மியான அமௌண்டா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இதுக்கப்புறம் நீங்க வந்து இதுவே நான் வந்து vlog சேனல் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த சேனல் எனக்கு வந்து ஒரு லெவலுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த அமௌண்ட் வந்து விட எனக்கு இந்த சேனல்ல கண்டிப்பா அமௌண்ட்
அமௌண்ட் அதிகமாக வரும். ஏன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நான் நிறைய பார்த்துட்டேன், எஜுகேஷன் சேனலுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தான் வருது. அதே vlog சேனல் இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் நம்மளுக்கு அமௌண்ட் ஜாஸ்தியாக வரும். அதனால நீங்கள் வந்து இப்போ சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டாபிக் பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அவங்க உள்ள வந்து உங்களோட வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பட் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இக்னோர் பண்ணிட்டு அதே போல நீங்கள் வீடியோஸ் ரெகுலராக போடுறீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவன் மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மே மந்த் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து 1 year ஆக போகுது. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 370 சப்ஸ்கிரைபர் பக்கம் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோ நம்மளுக்கு கிளிக் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக நம்ம வீடியோ போடுறோம். என்னால் பார்த்தீங்கன்னா இப்போ 80 வீடியோஸ்க்கு மேலே போட்டேன், பட் இன்னுமே எனக்கு க்ரோத் கிடைக்கல. இருந்தாலும் நம்மளுக்கு யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ தான் தூக்கி விடும். ஸோ அந்த ஒரு வீடியோ தூக்கி விட்டுச்சு அப்படின்னா நம்ம பார்த்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேங்களா? சிவில் தமிழ் எனக்கு அப்படிதான் ஒரு வீடியோ கிளிக் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தயங்கவே வேணாம், ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. மந்த்லி ஒரு இதே அமௌண்ட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 1000 rupees அப்படின்னாலும் யாரும் நம்மளுக்கு தருவா, சும்மா யாராவது தருவாங்களா? தர மாட்டாங்க. ஸோ அதனால நமக்கு 1000 அப்படிங்கிறது மினிமம் அமௌண்ட் இப்போ வருது. நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆயிட்டீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு 5,000 6,000 இந்த ரேஞ்சில் பேசிக்காவே நம்மளுக்கு வரும். நீங்கள் நல்ல க்ரோத் ஆயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து 25,000 1 lakh இந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்களும் இதை வந்து ரன் பண்ணுங்க. உங்களுக்கு இதன் மூலியமா நிறைய ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். வெளியில் என்ன நடக்குதுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது இவர் ஒரு டெலிவரி பாயா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. விளையாட்ட ஆரம்பிச்ச யூடியூப் சேனலுக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஆகஸ்ட் மந்த் வந்து யூடியூப்ல இருந்து எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாமா? எனக்கே வரும்போது ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக இருந்துச்சு. அதாவது எத்தனை டாலர் வந்துச்சு அப்படின்னா $405 கிட்ட வந்துச்சு. $405 $5 வந்து அடுத்த மாதத்துக்கு வந்து அதை மாற்றி விட்டாங்க யூடியூப். ஸோ டோட்டல் $400 கிட்ட வந்துச்சு ஆகஸ்ட் மாதம். அது எவ்வளோ இந்தியன் மதிப்பில் அது எவ்வளோ அமௌண்ட்னா 34,705 ரூபாய் நம்மளுக்கு வந்திருக்கு ஆகஸ்ட் மந்த்து. யோசிச்சு பாருங்களே, டெலிவரி பண்ணுறோமே அது யூடியூப்பில் சும்மா போட ஆரம்பிச்சது. ஸோ அது வந்து மந்த்லி 35,000 கிட்ட வந்துருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் யூடியூப்லாம் வீடியோ போகும் டிமோட்டிவேட்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்கே வரப்போது, அதெல்லாம் வர டைம் வேஸ்ட் அப்படின்வாங்க. டெலிவரி ஓட்டுறவனுக்கு இருக்கிறா யூடியூப் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் அதெல்லாம் உண்மை நம்பி ஆமாம் டெலிவரி பண்ணுற நம்ம யூடியூப்லாம் நினச்சி வியூஸும் போல் அந்த டைமில் அப்படி நினச்சி டிமோட்டிவேட் வேணான்ற மாதிரிலாம் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன் இல்லை முடியும் அப்படின்னு சொல்லி போராடினதுக்காக தான் எனக்கு வந்து கடவுள் 35,000 வந்திருக்கு. ஸோ இன்னமும் நல்லா வரும். இன்னும் அதுக்கான ஆர்டர் பண்ண வருது. ஸோ உழைப்பு கூட அறிவாலே கொஞ்சம் உழைப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா உடல் உழைப்பு என்பதை விட அறிவில் உழைக்கிறது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. உடல் உழைப்பும் அறிவலும் சேர்ந்தா ஸோ வெற்றி ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் எவ்வளோ வருது ஃபியூச்சர் அப்படின்ட்டு. இந்த யூடியூப்லாம் வீடியோ பண்ண ஆசை கண்டிப்பாக பண்ணுங்க அவர்களே. நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எனக்கு வந்து 35,000 வந்துச்சு. உங்களுக்கு இதோட ஜாஸ்தி கூட எங்கேயும் கூட வரலாம். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ண இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்கான மோட்டிவேஷன் தாங்க. யூடியூப்பை பத்தி எதுவும் தெரியாம சும்மா வீடியோ போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல இருந்து பணம் சம்பாரிச்சு ஒரு கோல்டு ரிங் வாங்கியிருக்காங்க. வாங்க இவங்க என்ன சொல்றாங்கிறது கேட்கலாம். நான் வந்து சும்மா தான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு நான் வந்து சீரியஸா வந்து நான் அதை வந்து பண்ணல. எனக்கு அப்போ ஒழுங்காவும் பண்ணவும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இப்போ இது வந்து எனக்கு ஒரு ஜாப் மாதிரி வந்து ஆயிடுச்சு. இது வந்து நம்ம எப்படி வந்து இன்னைக்கு படிச்சவங்க வெளியில போய் வேலை பார்க்கறாங்களோ அதே மாதிரி இது நமக்கு ஒரு வேலை. இது நம்ம வந்து நல்லபடியா பண்ணணும், நம்மளும் ஒரு ஏர்னிங் பார்க்கணும், நல்லபடியா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேட் வந்து எனக்கு யூடியூப் வந்து கொடுத்தது. இன்னும் சொல்லணும்னா எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையும் எனக்கு ஒரு அடையாளத்தையும் கொடுத்ததுனே சொல்லலாம். என்ன மாதிரி வந்து இப்ப நிறைய யூடியூபர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. வியூஸ் போகலன்னு டவுன் ஆகாதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். நம்மளும் ஒரு நாள் இதே மாதிரி இது நம்மளுடைய சம்பளத்தை வாங்கி ஒரு நாள் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறணும். அப்படிதான் வந்து நான் மத்தவங்க வீடியோஸ் பார்த்து இனி நான் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நம்மளுடைய வீடியோஸ் வந்து மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வந்து யூடியூப்ல இருந்து எவ்வளவு சம்பளம் வந்துச்சு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு சொல்றேன். எனக்கு வந்து யூடியூப்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து salary வந்து பாத்தீங்கன்னா $138 வந்துச்சுங்க. அப்படி இப்படின்னு பிடித்தம் போக வந்து பாத்தீங்கன்னா என் கைக்கு கிடைச்சது வந்து $134 தான் எனக்கு வந்து வந்துச்சு. ஒரு டாலருக்கு நமக்கு இந்திய மணி எவ்வளவுன்னு சொல்லி வந்து கணக்கு பண்ணி பார்க்கலாம். ஒரு 80 இருந்து 82 83 அந்த மாதிரி இருக்குங்க. அதுல இருந்து வந்து கணக்கு போட்டுக்கங்க. நமக்கு வந்து $134 தாங்க வந்து ஃபர்ஸ்ட் மந்த் salary வந்து மூட்டில வந்து நான் வந்து எனக்கு ஒரு ஞாபகார்த்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு என்னைக்குமே ஒரு நினைவா, ஏன்னா நம்ம வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் salary சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் பெருசா எதுவும் சம்பாதிச்சது இல்ல, நம்ம ஒர்க் பண்றதும் இல்ல, நம்ம ஹோம் மேக்கர் தான். நம்ம வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிற கொஞ்சம் ஃப்ரீ டைத்துல நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணி அது மூலியமா கிடைச்ச சம்பளம்ங்கிறது இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மந்த் salary மாதிரி. இது என்னைக்குமே எனக்கு வந்து ஒரு நினைவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தங்கத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு வந்து எனக்காக வந்து ஒரு சின்ன மோதிரம் வந்து நான் வாங்கியிருக்கேங்க. நம்ம ஏதாவது ஒரு பொருளாவோ ஒரு ட்ரெஸ்ஸாவோ வாங்கணும் அப்படின்னா வந்து அது நாளடைவில் வந்து இதாயிடும். இதுனா நமக்கு என்னைக்குமே வந்து நினைவா இருக்கும். அதுக்காக தாங்க வந்து நான் வந்து தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம தங்கமா ஒரு பொருளா நம்ம இருந்துச்சுன்னா அது எப்பவுமே நமக்கு இருக்கும். இதை நம்ம எடுத்து பார்க்கும்போதோ இல்ல எடுத்து நம்ம போடும்போதோ வந்து நமக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்குங்க. ஏன்னா இது நம்ம முத சம்பாதிச்சு வாங்கின பணத்துல இருந்து வாங்கின ஒரு பொருள் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னைக்குமே வந்து நினைவா இருக்கும். வயசானவங்கனாலையும் சாதிக்க முடியும்னு காமிச்சிருக்காங்க. இவங்க டெய்லி வீட்டுல சமைக்கிறத வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. வாங்க இவங்க என்ன சொல்றாங்கறத கேட்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாங்க. பையன் தான் இந்த ஐடியா கொடுத்தான், யூடியூப்ல வந்து யூடியூப் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த யூடியூப் பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எடிட்டிங் தெரியாது, அதுல என்ன பண்றது அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாமே நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம வீட்டுல என்ன சமைக்கிறோமோ அதை காட்டினா போதும். நம்ம அதுக்குன்னு நம்ம போய் சமைக்க முடியாது.
ஏன்னா அதுக்கு நம்ம சமைக்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கே ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அந்த மாதிரிலாம் எங்க வீட்டுக்கார் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சமையல் பண்ண முடியும். அந்த சமையலை வச்சு தான் வந்து நான் வந்து வீடியோ போட்டேன். வந்து இப்போ 35,000 சப்ஸ்கிரைபர் நமக்கு இருக்காங்க. அவங்களோட ஆதரவும் அன்பும் ஆதரவும் தான் நமக்கு வந்து இப்போ இது அதான் இந்த முதல் மாசம் சம்பளம் எவ்வளவு கிடைச்சிருக்குன்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். 9,000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்குங்க. கை தட்டுங்க. 9,000 கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஸ்பீச் உங்களுக்கு மோட்டிவேஷனா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது இவங்க ஸ்பீச் தான். ஒரு சாதாரண கிராமத்துல எந்த அடிப்படை வசதியும் இல்லாம அதுவும் ஒரு பெண்ணால எதையும் சாதிக்க முடியும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து யூடியூப்ல பொறுமை எவ்வளவு முக்கியம், கன்சிஸ்டன்சி எவ்வளவு முக்கியம், கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுங்கிறத நம்ம கத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $103 $105. இதுதான் என்னுடைய முதல் யூடியூப் வருமானம். இவ்வளோதாங்க வந்துச்சு. அது நம்ம இந்தியன் ரூபிக்கு பார்த்தீங்கன்னா 8,600 சம்திங் அவ்வளோதான் வந்துச்சு. அந்த 8,600 அதில் ஒரு அமௌண்ட்டை யூடியூப் தரப்பில் எடுத்துப்பாங்க. தென் பேங்க் சைட்லேருந்து ஒரு அமௌண்ட் வந்து எடுத்துட்டு நமக்கு பேலன்ஸ் 8,300 வந்துச்சு. அவ்வளோதாங்க ஃபர்ஸ்ட் இன்கம். இது 2022 பிப்ரவரி எண்டில் வந்து நான் ஏர்ன் பண்ணேன். அதுக்கப்புறமா 2022 ஃபுல்லாக எனக்கு இன்கம் வரல, 2023 இன்கம் வரல, 2024 இன்கம் வரல, 2025 போன மாதம் தான் எனக்கு செகண்ட் இன்கம் வந்து வந்துச்சு. யூடியூப்ல வந்து நம்ம வீடியோஸ் போட்டு காசு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது. ஆனா எனக்கு இந்த 2-3 மாசத்துக்குள்ள மக்களுடைய ஆதரவு, கடவுளுடைய அருள் எனக்கு வந்து ஓரளவுக்கு ரீச் கிடைச்சிச்சு. ஏன்னா நாம வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சூழ்நிலையை எடுத்து நம்ம வீடியோஸா போடுவோம். அது வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து டவுட்ல தான் இருந்தேன். ஆனா எளிமைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சது, எனக்கு கிடைச்சிருக்கு. மக்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அதுவும் இல்லாமல் இந்த 5 வருஷத்துல ஒரு இன்கமுமே ஒரே ஒரு இன்கம் வச்சு 5 வருஷமா யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க சொல்லுங்க. நான் வந்து அந்த பிரச்சனையை வந்து நிறைய பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஏகப்பட்ட பேர் திட்டுவாங்க, வீட்டில் கூட என்ன திட்டுவாங்க, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, நீ எதுக்கு இந்த ஃபோனும் ட்ரைபோடுமா அலைஞ்சிட்டு இருக்கேன்னு ஏகப்பட்ட திட்டு வாங்கியிருக்கேன். 5 வருஷமா பொறுமையா இருந்திருக்கேன். பாத்தீங்களா, இந்த 5 வருஷம். ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ நாமளா இருந்தாலுமே ஒரு வேலை செய்யறோம், அதுல வந்து வருமானம் வரல அப்படின்னா அதை ஏன் செய்யணும் அப்படின்னு தான் மைண்ட்ல ஒரு சைட்ல வந்து தோணும். ஆனா நான் வந்து விடவே இல்லைங்க. என்னதான் வருதுன்னு பார்ப்போமே, விடாம நம்ம வீடியோஸ் போகணும், என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நான் உண்மையா நம்பினேன். அதுக்கு 5 வருஷம் காத்திருந்தேன். அந்த கடவுளுடைய அருளாலையும் எல்லாருடைய சப்போர்ட்டாலையும் இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம சேனல் வந்து ரீச் ஆயிருக்கு. இதுல வந்து எங்களுடைய ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத விட மக்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மெயினாக கிடைச்சிருக்கு. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் 4000 வாட்சிங் அவர்ஸையும் நான் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணவே எனக்கு 6 மாதம் ஆச்சு. ஆனால் இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிருக்கோம். இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு சில நேரம் யோசித்து பார்த்தோன்னா உண்மையிலே இது நமக்கு தான் நடக்குதா, நம்மளோட சேனல் தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிக்குமா. சில்வர் பட்டன் கூட ஸ்டார்டிங்கில் நான் நினைச்சிருக்கேன். நிறைய பேர் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வீடியோ போடும்போது சில்வர் பட்டன் வாங்கிட்டேன், கோல்டன் பட்டன் வாங்கிட்டேன், அவங்க வந்து அன்பாக்ஸ் வீடியோலாம் போடும்போது ஆசைப்பட்டிருக்கேன். நமக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் நம்பிட்டே இருந்தேன். ஆனால் 5 வருஷத்தில் எனக்கு இது நடக்கும் அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. கிடைக்கும். சேனல் மானிடைசேஷன் ஆகிறதுக்கு, அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சிங் அவர்ஸ் வந்து அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணவே எனக்கு 6 மாதம் டைம் எடுத்துச்சுங்க. ஆனால் அந்த ரீசெண்ட் டேஸ்ல மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. ஏகப்பட்ட பிரச்சனை, அதுவும் ஒரு பெண்ணா இருந்து ஒரு சோஷியல் மீடியா ரன் பண்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. அதுக்கெல்லாம் ரொம்ப தைரியம் வேணும், பொறுமை வேணும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பா பொறுமைங்கிறது வேணும். ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ இன்கம் வருது, இவங்களுக்கு இவ்வளோ இன்கம் வருது, இவங்க வீடியோஸ்க்கு வந்து இவ்வளோ ரீச் கொடுக்க, நம்ம வீடியோஸ்க்கு வியூஸே போக மாட்டேங்குது அப்படிலாம் நம்ம நினைச்சு அப்செட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நம்மளால இந்த பிளாட்ஃபார்ம்ல சர்வே பண்ணவே முடியாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ்க்குலாம் 3 வியூஸ் 5 வியூஸ், நம்ம வீட்டிலே 4 ஃபோன் இருக்குன்னா அந்த 4 பேருக்குள்ள ஃபோன்ல இருந்துமே வியூஸ் வந்து போயிருக்கும். 4 வியூஸ் தான் போயிருக்கும், 5ஆவது வியூஸ் போகாது. மனசு உடஞ்சி இருப்பேன். அப்போ நமக்கெல்லாம் எந்த சப்போர்ட்டுமே கிடைக்காது அப்படிலாம் நான் வந்து நினைச்சிருக்கேன். நானும் நிறைய விஷயங்களை வந்து இந்த யூடியூப்ல ட்ரை பண்ணி குக்கிங் வீடியோ போடலாமா, டிராவல் வீடியோ போடலாமா, ஃபன்னி வீடியோ போடலாமா, காமெடியா பேசலாமா, டான்ஸ் ஆடலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி மனசு உடஞ்சி நாம ஏன் அதாவது எல்லாருக்குமே அது தோணும், அவங்கள மாதிரி வீடியோஸ் போட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி ரீச் கிடைக்குமோ, இவங்க பண்ற மாதிரி நாமளும் பண்ணோம்னா மக்கள் வந்து அதை பார்ப்பாங்களோ அப்படிங்கிற தாட் இவங்கள மாதிரி வீடியோ பண்ணலாம். இந்த மாதிரிலாம் எனக்கும் தோணி இருக்கு. நான் அதை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் தான் இருக்கேன். ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இதுதாங்க. அடுத்தவங்கள மாதிரி நாம இருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா அது நமக்கு ஃபெயிலியர் ஆயிரும். நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாம ஏன் நாமளா வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல நம்ம குக்கிங் வீடியோ, நம்ம விறகடுப்பு, நம்ம வீடா நம்ம காமிப்போம், நம்ம எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காமிப்போம் சொல்லி வீடியோ போட்டேன். அது வந்து சக்ஸஸ்னா சாதாரண சக்ஸஸ் இல்லைங்க, மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து எனக்கு மக்களாகிய நீங்கள் வந்து எனக்கு கொடுத்தீங்க. ஏன்னா நாமளா இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். யூடியூப் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து போட்டுட்டே இருக்கணும். அதுவும் நான் இருக்கிற பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ்னா சாதாரண ஸ்ட்ரகிள்ஸ் கிடையாதுங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மழை டைமில் கரண்ட் இருக்காது, டவர் இருக்காது. நம்ம வீட்டில் வீடியோ எடுத்துட்டு டேம் போயிடுவேன். நம்ம வீட்டில் வந்து டேம் 2 கிலோமீட்டர். டேமில் போய் ஒரு முக்கில் தான் டவர் இருக்கும். இங்கேருந்து வீடியோ எடுத்துட்டு காரில் உட்காந்து எடிட் பண்ணி ஃபோனை கொடையை பிடிச்சிட்டு ரெயின் கோட்டை போட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போய் டேமில் போய் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு அங்கே போஸ்ட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துவேன். அதுக்குள்ளே நிறைய கமெண்ட்ஸ் வரும். அந்த கமெண்ட்ஸ்லாம் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒரு கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணால் அந்த மழை டைம்ல நான் மறுபடியும் அங்கே தான் போகணும். என்ன டவர் கிடைக்காது. நம்ம வீட்டிலேருந்து நான் அங்கே போய் நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 மாதம் இந்த மழை ஸ்டார்ட் ஆன கடந்த 3 மாதத்துக்குள்ளேயே நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் வீடியோ போட ஆரம்பிக்கும் போது 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் முதல்ல இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது, அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வீடியோ போடும்போது 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்து 15 நாளுக்குள்ள 15-20 நாளுக்குள்ள 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஏன்னா
நான் விடாம வீடியோஸ் போட போய் தான் எனக்கு அந்த சக்ஸஸ் கிடைச்சது. எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் வந்து நம்மளை பாக்குறாங்க, நம்ம வீடியோஸ் ரசிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தோணுது. தூங்கவே மாட்டேங்க. அந்த டைம்ல வந்து நான் பட்ட ஸ்ட்ரகிள்ஸை வந்து சொன்னா ஒரு சில பேட் கமெண்ட்ஸ் வரதா செய்யும். அது வந்து வந்துட்டு போட்டும் அந்த ஸ்ட்ரகிள்ஸை வார்த்தையால சொல்ல முடியாது. நம்ம வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நான் அந்த டைம்ல என்னென்ன விஷயத்தெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். ஏன்னா அந்த மழை சத்தத்துல மொபைல் சில சமயம் நனைஞ்சிரும். இந்த மழை சத்தத்துல அந்த இருட்டுல நம்ம வீட்டுல இருட்டுல தான் நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த இருட்டுல சமைச்சதே நிறைய பேர் ரசிச்சு பார்த்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2035 நம்ம லைஃப் எப்படியெல்லாம் மாறி இருக்கும்னு நீங்க கற்பனை பண்ணிருக்கீங்களா? இல்லைன்னா பரவாயில்ல, வாங்க என்னென்னலாம் மாற போகுதுன்னு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை நான் சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க.